பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தெரிந்து கொண்ட வேத பகுதி பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகிறதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இங்கே சொல்லுது, அவரை உன் வாலிப பிரயாயத்தில் நினை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இன்றைக்கு அநேக மாயையை நம்பி ஏமாந்து போகிறார். நிஜம் எது பொய் எது என்று சொல்லி அறியாமல் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தன் வாழ்க்கையை இழந்து நிற்கிற வாலிப அருமையான தம்பி தங்கைகளை பார்க்குறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கைகளே, வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது, அவரை உன் வாலிப பிரயாயத்தில் நினை. யாரை நினைக்க வேணும்? 12:1 சொல்லுது, நீ வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லு. ஏன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் அப்படி என்றால், அதிலே மேல் பகுதி 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் சொல்லப்படுகிறது: வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அதை தெரிஞ்சுக்கொள். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படுற, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலே, மனதிலே தோன்றப்பட்ட வழிகளிலே, உன் கண்களின் கண்ட காட்சிகளை நீ நடந்து கொண்டிருக்கிறார். கண் பார்க்கிற நடக்கிறோம், மனசுல என்ன தோணுது அதன் வழியில நடக்கிறோம். இப்படி நடந்தாலும் ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவனுடைய நியாயத்திலே கொண்டு வருவார். உன் வாலிபத்தில் செய்கிற உன் பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் அதை நியாயத்திலே கொண்டு வருவார் என்கிறார். கீழ் வசனம் சொல்லுது, 10வது வசனம், நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கி நீக்கி போட்டு இளம் வயதும் வாலிபமும் மாயையே. இளம் வயதும் வாலிபமும் மாயையே. இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள், விடலை பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு கண் போன போக்கில், மனம் போன போக்கில் தனக்கு இஷ்டமானதை செய்து கொண்டு பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாமல், அந்த வாலிப வயசில் விடலை பருவத்தில் படிக்க வேண்டிய காலத்தில் படித்து தன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டிய காலங்களில் அடையாமல் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு பாவத்தில் விழுந்து கிடக்கிற வாலிப தம்பி தங்கைகளை பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஏனென்றால் நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று முதல்ல நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ யாருக்கு தெரியாது என்று சொல்லி நினைக்கிற, யாருக்கு தெரியாத இந்த பாவத்தை செய்கிறோம் என்று சொல்லி, ஆனால் தேவன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன் வாலிபமும் இளமையும் மாயை, அதெல்லாம் பொய்யான வாழ்க்கை. ஒரு நிஜமான வாழ்க்கை ஒன்று உண்டு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டிய ஒரு காலம். உன் வாலிபத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிங்க. உன் இளமையை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிங்க. உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டிகிற நினை, உனக்காக ரத்தம் சிந்தி, உனக்காக பாடுபட்டு,
உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை நினைத்துக்கொள். உன் பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக, உன் மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்த சிந்தி மரித்திருக்கிறாரே, அவரை நினைத்துக்கொள். ஆசை இச்சைகளை அடக்கி வாழக்கூடிய நாட்கள் வாலிபம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளும் நட. இன்னைக்கு அநேகர் மனதில் என்ன தோணுது, எந்த வழியில் போகிறோம், கண் கண்ட காட்சியில் நடக்கிறவங்க சற்று யோசிக்கும். மற்றவர்களை பார்க்கக்கூடாது, இயேசுவை பார். உன் வாலிபத்தை இயேசுவுக்காக கொடு. உன் வாலிபத்தை இயேசுவுக்காக கொடு. உனக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை அறிந்து கொள். அந்த திட்டத்துக்காக தேவனுக்கு இடத்தில் நீ ஒப்பு கொடு. ஆண்டவரே, உங்கள் சித்தை நிறைவேற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, யாக்கோபுடைய மகன் யோசேப்பு தன் வாலிபத்தில் நெருங்கி வந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு போனான். அப்படி இன்றைக்கு உங்களை நெருங்கி வருகிற பாவத்தை வாலிபத்தில் உதறி தள்ளிவிட்டு தேவன் தந்த திட்டத்துக்காக பாருங்க, யோசேப்பு சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாப்பு தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி செய்வேன் என்று சொல்லுகிறேன். இந்த கருமையான தேவஜனமே, வாலிப தம்பி தங்கைகளே, செய்கிற ஒவ்வொரு பாவம் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யும். இன்னைக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகிவா. மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு தேவனுடைய திட்டத்துக்கு தன் வாலிபத்தை அர்ப்பணித்து, திருமணத்துக்கு நியமித்திருக்கிற மரியாளுக்காக நியமித்திருக்கிற யோசேப்பு அவள் கர்ப்பவதியான போது சந்தேகப்படாமல் தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்து அவன் மரியாளோடு இணைந்து தன் பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். கரிமையான தேவச்சனமே, வாலிப தம்பி தங்கைகளே, இன்றைக்கு உங்களுக்கு நேரம் இந்த வார்த்தை வருகிறது. மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறதற்கு முன்னும் அவரை உன் வாலிபத்தில் பிரயாயத்தில் நினைத்துக்கொள். வாலிபத்தில் இயேசு கிறிஸ்துவை நினைத்துக்கொள். அங்கே போய் நியாயத்திற்குள்ள நிற்கிறதுக்கு உன்னை ஆராய்ந்து பார்த்து தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற வழியிலையும் திட்டத்திலையும் நீங்கள் நடக்கிறங்கிறப்போ உங்களை ஆசீர்வாதமாக உங்கள் சுயம் அடிந்து போகட்டும், உங்கள் மாமிசம் அடிந்து போகட்டும். தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. வாலிப தம்பி தங்கைகளே, தேவனுடைய திட்டத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அன்றே நான் என்ன செய்ய சித்தமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கேட்டு தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. தேவன் விரும்புகிற படிப்பை படிங்க. தேவன் விரும்புகிற வேலைக்கு போங்க. தேவன் விரும்புகிற மனவாட்டி மனவாளியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. உங்கள் சுயமெல்லாம் அடிந்து போகட்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்று. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். வாலிபனே, இந்த வாலிப மாய, இந்த இளமை மாய உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டிகிற நீன கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. God bless you. Amen.